எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது சமணமும் பௌத்தமும், அதற்குரிய ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் பார்க்க போகிறோம். முதல்ல சமணம் பௌத்தத்திற்கிடையே உள்ள ஒற்றுமைகள் பார்க்க போகிறோம். மகாவீரர், புத்தர் இருவருமே அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இருந்தபோதிலும் அவர்கள் அரச குடும்ப உரிமைகளை நிராகரித்து துறவு வாழ்க்கையை தேர்வு செய்தனர். வேதங்களின் ஆதிக்கத்தை மறுத்தனர். மக்கள் பேசிய மொழிகளில் போதித்தனர். அனைத்து சாதியினரையும் பெண்களையும் சீடர்களாக ஏற்றுக்கொண்டனர். இரத்த பலிகளை எதிர்த்தனர். கர்மா என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டனர். மத சடங்குகளை நடத்துவதன் மூலம் முக்தி அடைய முடியும் என்பதற்கு மாறாக சரியான நடத்தையும் சரியான அறிவுமே முக்திக்கான வழி என கூறினர். ஒற்றுமைகள் என்னென்ன? இவர்கள் இருவருமே அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள், மகாவீரர், புத்தர். அதே மாதிரி அரச குடும்ப உரிமைகளை நிராகரித்து துறவு வாழ்க்கையை தேர்வு செய்தனர். வேதங்களின் ஆதிக்கத்தை மறுத்தனர். மூன்றாவது, மக்கள் பேசிய மொழிகளில் போதித்தனர். அனைத்து சாதியினரையும் பெண்களையும் சீடர்களாக ஏற்றுக்கொண்டனர். இரத்த பலிகளை எதிர்த்தனர். கர்மா என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டனர். கடைசி பாயிண்ட், மத சடங்குகளை நடத்துவதன் மூலம் முக்தி அடைய முடியும் என்பதற்கு மாறாக சரியான நடத்தையும் சரியான அறிவுமே முக்திக்கான வழி என கூறினர். இப்போ இந்த ரெண்டு மதத்துக்குரிய வேற்றுமைகள், சமண மதம் பௌத்த மதத்துக்குரிய வேற்றுமை. சமண மதம் என்ன சொல்லுது? தீவிரமான துறவரத்தை பின்பற்றியது. பௌத்தம் இடைப்பட்ட வழியை பின்பற்றியது. இந்தியாவில் மட்டுமே சமண மதம் இருந்தது. உலகத்தின் பல பகுதிகளில் பரவியது புத்த மதம். கடவுள் இருப்பதாக சமணம் நம்பவில்லை. ஆனால் ஒவ்வொரு உயிரிலும் ஜீவன் இருப்பதை நம்பியது. அனாத்மா, அதாவது எல்லையற்ற ஆன்மா, அனித்யா நிலையாமை, அனாத்மா அனித்யா ஆகிய கருத்துக்களுக்கு அழுத்தம் வழங்கியது. இதுதான் சமணத்துக்கும் பௌத்தத்திற்குரிய ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும். நன்றி.